ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராசிநாதன் தரும் பின் யோகம். ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி மற்றும் சூரியனின் நிலை இவைகள் அனைத்தும் சேர்ந்து தான் பலனளிக்கும் முறைகளை நமக்கு சொல்லித்தரும். இதில் லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவாக இருந்தால் பிறப்பு முதலே ஜாதகர் போராட்ட குணம் கொண்டவராக, வெற்றிகளை நோக்கி நகர்பவராக, நல்ல சூழ்நிலைகளால் வளர்க்கப்படுபவராக, உயர்கல்வி பெறும் தகுதி கொண்டவராக, உத்தியோக வலிமை உடையவராக, உடல் ஆரோக்கியம் கொண்டவராக இருப்பார். ஆனால் எல்லாருக்கும் இந்த கொடுப்பினை அமையுமான்னு கேட்டால் அப்படி அமையிறது இல்லை. மோஸ்ட்லி ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு 80% பேருக்குன்னு கூட வச்சுக்கலாம். 80% பேருக்கு லக்னாதிபதி ஒன்றும் அவ்வளோ வலுவாக இருக்க பிறப்பு அமைந்து விடுவதில்லை. லக்னாதிபதி கெட்டுப்போன நிலை, லக்னாதிபதி நீச்சமான நிலை, லக்னாதிபதி கிரகணமான நிலை, லக்னாதிபதி போய் 6, 8, 12 மறைந்த நிலை, லக்னாதிபதி போய் அஸ்தமனமான நிலை, லக்னாதிபதி கடும் பகை வீட்டில் உட்கார்ந்த நிலை, இப்படி தான் பிறப்பே வரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க துவங்குகிறார்கள். நல்ல தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலை, நல்ல ஒரு படிப்பு அமையக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலை, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகிதைகள் இல்லாத நிலை, புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள், அடிமை ஜீவனம் செய்யக்கூடிய வாய்ப்பு, உடல் உழைப்பாலேயே வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய கட்டாயம், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த மாதிரி ஜாதகங்கள், அதாவது லக்னாதிபதி பலகீனமான ஜாதகங்களுக்கே அமையும். சரி, லக்னாதிபதி தான் கெட்டு போயிட்டாருன்னா அடுத்த நிலையில் நம்ம கவனிக்க வேண்டியது ராசிநாதனின் வலிமை தான். ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதி ஒரு நல்ல நிலைமையில் ஆட்சியோ, உச்சமோ, மூலத்திரிகோணமோ, திக்பலமோ அல்லது அதிநட்பு வீடுகளிலே அமரப்பெற்றால் கண்டிப்பாக ஜாதகரின் முற்பகுதி வாழ்க்கை சோதனைகள் முடிவுக்கு வந்து பின் வயதுகளில் கட்டாயம் ஒரு தலை நிமிர்ந்த தன்னம்பிக்கையான முன்னேற்றமான பொருள் சேர்க்கக்கூடிய யோகிதையான வாழ்க்கை கிடைக்கப்பெறும். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கடக லக்னம் விருச்சிக ராசி. இங்கே லக்னாதிபதி சந்திரன் போய் 5ஆம் வீட்டில் நீச்சம். கடக லக்னம் விருச்சிக ராசி, லக்னாதிபதி சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிடுறார். இப்போ விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீட்டில் சிம்மத்தில் செவ்வாய், திக்பலம், ராசிப்படி, லக்னப்படி இல்லை, ராசிப்படி. இங்கே லக்னாதிபதி பலகீனம், ஆனால் ராசிநாதன் ஓரளவுக்கு பலம் பொருந்தி இருக்கிறார். இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அனைத்து விதமான நற்பலன்களை பெறுவதற்கும் கடுமையான மோசமான விளைவுகளை சந்தித்து சூழ்நிலைகள் சரியில்லாதபடி வாழ்ந்து ஒரு 36 வயசுக்கு பிறகு ஒரு மாதிரி தெளிவாகி, அதன் பிறகு ராசியின் வலிமை அடிப்படையில் சுய தொழில் புரிந்து அதில் வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து ஓரளவுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து, புகழ், கௌரவத்தோடு வாழக்கூடிய தகுதிகளை இந்த ராசி இவருக்கு பெற்றுக் கொடுக்கிறது. புரிஞ்சிச்சுங்களா? லக்னாதிபதி பலகீனம், ஆனால் ராசி அதிபதி ஓரளவுக்கு பலம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் வெற்றிகளை பின் வயதுகளில் பெறுகிறார். பொதுவாக ராசி அதிபதியினுடைய வலுங்கிறது நமக்கு லைஃபுடைய செகண்ட் ஆஃப் எப்படி போகுங்கிறத குறிப்பிட்றது தான். இதுதான் சூட்சுமமாக நம்ம முன்னோர்கள் கதி லக்னம், மதி லக்னம், விதி லக்னம், கதி கெட்டால் மதியை பார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே மதி அப்படிங்கிறது சந்திரன் தான். சந்திரன் என்ற ராசிநாதன் அடிப்படையிலேயே நிறைய பேருக்கு தொழில் அமையும் யோகிதைகள் உண்டாகும். லக்ன அடிப்படையில் தொழிலை நம்ம தேடுன்னு தேடிட்டு இருப்போம். ஆனால் ராசி அடிப்படையில் தொழில் புரிஞ்சு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பார். லைஃப்பில் நிறைய பேர் அந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்களை பார்க்க முடியும். ஏன்னா ராசி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேலே சூரியன் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தி லக்னம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் என்றாலும் கூட இங்கே ராசி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனால் நமக்கு கிடைக்கக்கூடியது. சந்திரன் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கிரகங்கிறதுனால தான் சந்திரனுடைய வலிமை நமக்கு ராசிநாதன் என்கின்ற அடிப்படையில் பின்வயது வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு சிறப்பாக அமையும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் மகர லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி சனி சிம்மத்தில் போய் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிறார். கடுமையான பகை வீடு வேறு. அப்போ லக்னாதிபதி கேட்டு போயிட்டார். இளமை காலம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா மிக மோசமாக கடுமையான போராட்டங்கள், ஒழுங்கற்ற தாய் தகப்பன், ஒழுங்கற்ற சூழ்நிலைகள், உயர்கல்வி பெறுவதில் தடை, ஒழுக்க குறைபாடுகள், கண்டதே காட்சி கொண்டதே கோலங்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை, என்ன செய்கிறோம், என்ன போகிறோம் வர்றோங்கிறத கற்று உணர்றதுக்குள்ளே 30 வயசு கடந்து போய்விட்ட ஒரு நிலைன்னு பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாகின ஒரு ஜாதகம். இப்போ இவர் வந்து துலாம் ராசி.
மகர லக்னம், லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கடும் பகை நிலையில் இருந்துடுறாரு. துலாம் ராசிக்காரர் இவர். ராசிநாதனான சுக்கிரன் அங்கேயே ஆட்சி. இப்போ துலாம் ராசி, சுக்கிரன் அங்கேயே வலுத்திருக்கிறார். இவருக்கு ஒரு 30 வயசில் திருமணம் ஆகுது. ஒரு பெண் குழந்தை, அடுத்து ஒரு ஆண் குழந்தைன்னு 35 வயசுக்குள்ளே 2 குழந்தைகள் வந்துடுது. அது வரைக்குமே கஷ்ட ஜீவனம் தான். வாழ்க்கைங்கிறது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலை. ஆனால் அந்த 35-36 வயசுக்கு பிறகு ராசிநாதனின் வலுவின் அடிப்படையில் ஜாதகர் சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு. நல்ல நிலைமையில் முன்னுக்கு வராரு. மனைவியின் பேரில் சொத்துக்கள் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, கார் வாங்குறாரு. அந்த பெண் குழந்தை வளர 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 ஜாதகர் டாப் மோஸ்டான உயரத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி கிட்டத்தட்ட இவர் ஒரு தொழிலதிபர். ஒரு 50 வயதை நெருங்கிவிட்ட நிலையிலேயே எனக்கு 40 வயசுலேருந்து தான் லைஃபை ஆரம்பிச்சிச்சுன்னு அடிக்கடி சொல்லுவார். அதுக்கான சூட்சமும் இதுதான். மகர லக்னம், துலா ராசி, லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் போய் மறைந்து கடும் பகை பெறுகிறார். இளமை சிறப்பாக இல்லை. 7க்குடைய சந்திரனும் 10க்குடைய சுக்கிரனும் இணைந்த நிலையில் துலா ராசியில் சுக்கிரன் வலுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம். பின் வயதுகளில், அதாவது ராசி இவருக்கு கை கொடுக்கக்கூடிய வயதுகளில் ஜாதகன் முன்னேற்றத்தை சந்திக்கிறார். அடுத்த கட்டம்னு வாழ்க்கையில் நகரக்கூடிய யோகிதைகள், முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. புரியுதுங்களா? அப்போ ராசிநாதனோட வலு கூட உங்கள் லைஃபினுடைய செகண்ட் ஹாஃபை கண்டிப்பாக கை தூக்கிவிடும் யோகிதை கொண்டதாகவே இருக்கும். இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, லக்னாதிபதியின் வலு இளமை முதலே நம்மளை சிறப்பாக வழி நடத்தும்னாலும் ராசி அதிபதியுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் வரைக்கும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் வயதுகளில் குளறுபடியான நிறைய முடிவுகளை லைஃப்பில் எடுத்துகிட்டு எப்போ லைஃப்பில் தோக்கக்கூடாதோ அப்போ தோற்று போயிட்டு என்ன செய்கிறது அடுத்ததுன்னே தெரியாமல் புலம்பி தவித்து கொண்டு இருப்பார்கள். என் பையன் கனடா போய் படிக்கணும்னு நினச்சான்ப்பா, வீட்டை அடமானம் வச்சு லோன் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி 80 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சி வச்சேன். கடைசியில் போயிட்டு எதுவுமே யூஸ் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். இன்றைக்கி நான் 80 லட்ச ரூபா கடன்காரனாக இருக்கேன், எனக்கு வயசு 55 ஆயிடுச்சு, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு தலை குனிந்து நிற்கக்கூடிய விதிகளை எல்லாமும் பின் வயதுகளில் தவறான முடிவுகள் எடுத்து என் நண்பனை நம்பி பிஸ்னஸ் பண்ணேன், கூட்டு சேர்ந்தேன், மொத்தமும் போயிடுச்சு, என் சொந்தக்காரனுக்கு ஜாமீன் போட்டேன், இன்றைக்கி நான் நடுத்தருவில் நிற்கிறேன், திரும்பி பார்க்கக்கூட ஆளே இல்லைன்னு புலம்பக்கூடிய ஜாதகங்களுக்கு பூரா பார்த்திங்கன்னா ராசி வீக்காக இருக்கும். ராசிநாதன் பலகீனமாக இருப்பார். ராசிநாதன் பகை பெற்ற நிலையில் இருப்பார். அவர் நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் போன்ற கிரக யுத்தம் போன்ற நிலைகளில் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படும். எப்போவுமே இளமையில் நம்ம ஒரு சில தோல்விகளை கூட தாங்கிக்கலாம். ஏன்னா அந்த தோல்விகளால் பெருசாக ஒன்றும் ஆயிடுறதில்ல. அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் மிடில் ஏஜுக்கு மேலே ஏற்படுற தோல்விகள் தான் மிகப்பெரிய வலியையும் வேதனையையும் முடக்கத்தையும் கொடுத்து மனுஷனை போட்டு ஒரு உழுக்கிடும். 45 வயசு 50 வயசுக்கு மேலே தோற்று போய் நின்னோம்னா யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது? பேங்கு கூட லோன் கொடுக்கறதுக்கு யோசிக்கும் அந்த காலத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா. இப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்குகிற 30 வயது இளைஞனுக்கும் அதே ஹவுசிங் லோனை வாங்குகிற 55 வயது மத்தியமத்தர வயதுக்காரருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். 55 வயசுக்காருக்கு அவ்வளோ ஈஸியாக லோன் கொடுத்துட மாட்டாங்க, 30 வயசுக்காரருக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. இந்த டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பின் வயதுகளில் தான் தோற்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம். இந்த பின் வயதுகளில் வெற்றியை தருவதற்கு ராசிநாதனின் வலு என்பது நிச்சயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். ராசிநாதன் வலுத்து லக்னாதிபதி வலுத்தா நீங்கள் கொடுத்து வைத்த பிறவி. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பிறந்தது முதலே சீரான வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், உயர்கல்வி, நல்ல தாய் தகப்பன், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், சமுதாய அந்தஸ்து, பொருளாதார வெற்றிகள்னு தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அப்படியே சீராக போயிடும். லக்னாதிபதி வீக்காக இருக்கார், ராசி அதிபதி வலுவாக இருக்கார், கவலைப்படாதீங்க. பின்னாடி வாழ்க்கை கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையிலேயே ஒரு தொழில் முனைவரவோ அல்லது ஒரு நல்ல வேலை கிடைச்சோ லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய யோகிதைகளை கொடுத்துரும். லக்னாதிபதியும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டுட்டா கடவுள் விட்ட வழி தான். அவரை தான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. சூரியன் ஓரளவுக்கு நல்லா இருக்காரா, அடுத்து அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன், ஜீவனத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்ட்டு போயிடுவேன். ஸோ ராசிநாதனின் வலு பின் வயதில் தரும் யோகம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.